இந்த மூளைப்பகுதி மூன்றுமே சேர்ந்து ஓரா சீரமைவோடு இயங்க வேண்டும். ஆனா சில நேரங்கள்ல ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே அங்கேயும் ஸ்பீடு அதிகமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை, அன்பு வார்த்தைகள் திருப்பி திருப்பி சொல்லப்படுகிற பொழுது அது பதிவை ஏற்படுத்தி விடுகிறது. செயல்பாட்டு ரீதியாகவும் விபத்து வந்துருது, சில பிரச்சனைகள் வருது, நான் ஸ்தம்பிச்சு போயிடுறேன், என்னால செயல்பட முடியலன்னு வர்ற சூழல்கள்ல உள்ளவங்களையும் சில பயிற்சிக்கு உட்படுத்துறாங்க. அன்பு நண்பர்களே, உறவுகள் மேம்பட சிந்தனை தொடரிலே பருவம் 2 நற்பார்வை நன்னலம் பெறுவதற்கு நமக்குள் இறைவன் கொடையாக கொடுத்திருக்கிற ஆற்றல்களை பற்றி சிந்திக்கப் போகிறோம். தந்தை ஜேமி, தந்தை சந்தியாகு, திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் அருட்தந்தையர்கள், மாதா தொலைக்காட்சி நண்பர்களோடு சேர்ந்து உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு சில காரியங்களை பகிர விரும்புகிறோம். இப்போ அறிவியல் சம்பந்தப்பட்ட சில காரியங்கள். அதில் நான் ஒரு என்ன சொல்றது, ஆரம்ப பள்ளி மாணவன் தான். அதனால இந்த துறையில மிக வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் இதுல இன்னும் புது கருத்துக்களை வச்சிருப்பீங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதுல ஒரு சிலர் இப்பதான் அறிமுகம் ஆவீங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு முகவுரை தான், நீங்க ஆழமா படிக்கணும். படித்து கொண்டு நற்பார்வையில் வளர்வதற்கு நம்ம எந்த துறை எடுத்தாலும் ஆழமா போனோம். நான் ஒரு பிரான்சிஸ்கன் கப்புச்சின் பணியாளர் சகோதரன். இறைவன் எனக்கு நல்ல பேராசிரியர்கள், என்னை உருவாக்கியவர்கள், நல்ல உள்ளங்கள் வழியாக போப் பிரான்சிஸ் போல உன்னதமானவர்களுடைய உரையை கேட்டதன் வழியாக எனக்கும் இந்த உற்சாகத்தை கொடுத்தார். இப்போ நான் சமீப காலம் வருடங்களாக இந்த நியூரோ சயின்ஸ், நரம்பியல் அறிவியலிலே கொஞ்சம் கொஞ்சமா பாடம் படிச்சுட்டு வரேன். 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க, சரியா? அப்ப அதுல நாம் பெற்ற சில நல்ல காரியங்களை உளையலோட கலந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புறேன். அப்ப இன்னைக்கு அந்த தன்மையில பார்க்கிற சமயத்துல இந்த நற்பார்வை சிந்தனைக்கு, நல்லதை பார்ப்பதற்கு, கனிவில், அருளில், தாராளத்தில், ஞானத்தில் வளர்வதற்கு இந்த நரம்பியல் அறிவியல், நியூரோ சயின்ஸ், அதுல ஒரு அழகான செய்தி இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி, நரம்பு வழி புதுப்பிப்பு தன்மையுடைய ஒரு பக்குவத்தை பற்றிய ஒரு சிந்தனை. இதை நிறைய பேசிட்டே போலாங்க. அதுல என்ன ஒரு செய்தி வந்திருக்குது அப்படின்னா, நமக்கு நடக்கிற எல்லா காரியமும் நம் மூளைக்குள்ளும், மனத்திற்குள்ளும், உடலுக்குள்ளும் புதிய புதிய சாலைகளை, பாதைகளை அமைக்கின்றன. அதிலே குறிப்பாக நம்முடைய மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது நன்றி உணர்வு பெருகும். அதனுடைய சக்தியை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருக்குதுங்க. அதை நாம் புரிந்து தெரிந்து பயிற்சிக்குள் இட்டு செல்லுகிற பொழுது அது நமக்கு தேவையான உடல் நலத்தை, மகிழ்ச்சியை, வளர்ச்சியை, உற்சாகத்தை, செயலாக்க திறனை தர முடியும் என்ற ஒரு அழகான செய்தி இருக்கு. இதுல இந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா, பாரம்பரிய சிந்தனையிலே ஒரு சிந்தனை இருந்துச்சு. அது என்ன சிந்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சில சூழல்களில் வளர்க்கப்பட்ட நிலையில் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் ஏறாது சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நம்மளும் அப்படி சொல்ற ஆளுங்களா இருப்போம். சிலர் வாயிலிருந்து வார்த்தைகள் மனதை பலவீனப்படுத்துற வார்த்தை ரொம்ப வரும். அதுவும் உறவில் வளர்கிற பொழுது கணவன் மனைவிக்கு இடையில என்ன வார்த்தை பேசுறோன்னு யோசித்து பாருங்க. சிலர் காயப்படுத்துகின்ற, குறைவாக மதிப்பிடுகிற, நீ உருப்பட மாட்ட, உன்னால முடியாது, நீ இப்படி, நீ அப்படி, கடந்த கால கெட்ட காரியங்களை மட்டுமே ஞாபகப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துறவங்களா கூட நாம மாறி போயிருப்போம் நம்மளே அறியாம. ஏன்னா நாம இப்படிப்பட்ட அனுபவங்களை தாங்கி இருக்கிறோம். நமக்கு சிலர் சொல்லியிருப்பாங்க, அதை நாம் திருப்பி சொல்லுகிறோம்.
அதனால தாங்க நமக்கு நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டது, நல்ல அனுபவங்கள் வந்தது, உள்ளுக்குள்ள பதிஞ்சு தாக்கத்தை ஏற்படுத்துது. நல்ல தாக்கத்தை. என்னை உருவாக்கின சில ஆசிரிய பெருமக்கள், தந்தை ஜான் ஆண்டனியை நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். திடீர்னு அவர் இறந்து போயிட்டார். எனக்கெல்லாம் உலகியலை கற்றுக் கொடுத்த உன்னதமான மகான் அவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், சார்ல்ஸ், உங்கள்கிட்ட கடவுள் தமிழ் சொற்களையும் நல்ல வார்த்தைகளை பேசுகிற பக்குவத்தையும் அன்பு மொழியையும் நிறைச்சி கொடுத்துருக்காரு சார்ல்ஸ். அதில் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேள்வி பண்ணுவார். உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆங்கிலத்தில் மிகவும் நல்ல புலமை பெற்றவர். அவர் தமிழில் பேசுகிறப்ப அவர் நான் கேள்வி பண்ணுவேன். அவர் சொல்லுவார், நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன், ஒரு நாள் அந்த போட்டியில் உங்களை நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லுவார். தமிழில் பேசியே உங்களை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். எங்களை உற்சாகப்படுத்துகிற உன்னதமான தந்தை. அப்போ அவர் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, உங்கள்கிட்ட நல்ல ஆற்றுப்படுத்தும் திறமை இருக்குது, உங்கள்கிட்ட இதயம் உடல் முழுவதும் இருக்குன்னு சொல்லுவார். பாருங்க, என்ன நல்ல வார்த்தை பாருங்க. இதை மாதிரி தாங்க நாம பழகணும். நரம்பியல் அறிவியல் வல்லுநர்கள் அழகா சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை, அன்பு வார்த்தைகள் திருப்பி திருப்பி சொல்லப்படுகிற பொழுது அது பதிவை ஏற்படுத்தி விடுகிறது, நரம்பு வழி பாதைகளை அமைத்து விடுகிறது. அதிலே நம்மை அறிந்தும் அறியாமலும் நாம் தொடர்ந்து நடக்க போகிறோம். நடந்து 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 அது இன்னும் ஆழமாக பதிவை செய்து விடுகிறது. இதுல நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு சார்ந்து சில பாதைகள் உருவாக்கப்பட்டு விட்டாலும் நாம் அதை மறுபரிசீலனை செய்து நல்லதாக புதிய பார்வையாக மாற்ற முடியும். அதுக்கு நிறைய வழி இருக்குதுன்றத சொல்றது தாங்க நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற நரம்பு வழி வளர்ச்சி தன்மையின் தொகுப்பை காட்டுகிறது. அப்ப அது என்ன சொல்லுது? மூளை, நரம்பு மண்டலம். மூளையை பற்றி ஆராய்ச்சியில் நியூரோ சயின்டிஸ்ட், அந்த மூளை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மூளையை பல பகுதிகளாக பிரித்து இன்னைக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் போயிட்டு இருக்கு. நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிற சிந்தனையை பற்றிய தெளிவுகளுக்கு எனக்கு உதவி செய்தது பேராசிரியர் டீன் பர்னட், ஆண்ட்ரூ கரன், அதே மாதிரி நவீன நரம்பு வழி வல்லுநர்கள் பலருடைய கருத்துக்களை உள்ளடக்கி சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதிலிருந்து நீங்களும் வளர்ச்சி பெறலாம். அப்பப்போ நான் சில பேர்களையும் சொல்லுவேன். இந்த துறையிலே ஆழமாக பயணிக்க விரும்புகிறவங்க இதை மாதிரி அந்த பேரை நீங்கள் கூகுளில் போட்டு அல்லது யூடியூப்பில் போட்டு இன்னும் இவர்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த பேராசிரியர்களெல்லாம் ரொம்ப சமநிலையோடு நல்ல காரியங்களை சொல்லிட்டு போகிறவங்க. டேவிட் லிண்டன், இவரெல்லாம் உன்னதமான ஒரு பேராசிரியர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது எதை காட்டுகிறது? மூளையின் குணமளிக்கிற தன்மையை காட்டுகிறது, புதுப்பித்துக் கொள்ளுகின்ற தன்மையை காட்டுகிறது, புதிய தொடர்புகளை ஏற்படுத்துகிற தன்மையை காட்டுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிலே நற்பார்வையில், நல் சிந்தனையில், அன்பில், அருளில், குணமளித்தலில், திருப்பி திருப்பி நல்லதை நினைத்ததில், நல்லதை நினைப்பதில், நல்லதை பேசுவதில், நல்லதை அனுபவிப்பதில் நம்முடைய மூளையை, நரம்பு மண்டலத்தை, உடலை ஆரோக்கியத்தை நோக்கி நாம் திருப்பி விட முடியும். அப்படி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியின் போதும் புதிய நரம்பியல் பாதைகள் ஏற்படுத்தப்படுகின்றன, பழைய பாதைகள் சீரமைக்கப்படுகின்றன என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப இதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இது வாழ்வு முழுவதுமே மாற்றி அமைக்கப்பட்டு விட முடியும். கடந்த காலத்தில் ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஒரு சிலரால் நல்லா படிக்க முடியாது, ஒரு சில நோயை குணமாக்க முடியாது, ஒரு சில முயற்சிகளில் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி என்று ஸ்தம்பித்து போக வைக்கக்கூடிய ஒருவித சிந்தனை தீர்ப்பிடுதல் இருந்தது. இன்னைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டியை பற்றி பேசுகிற நரம்பியல் வல்லுநர்களும் சரி, இந்த நரம்பு வழி அறிவியலினுடைய வல்லுநர்களும் சரி, டீன் பர்னட் போடுறவங்க அழகாக சொல்லுவாங்க. டீன் பர்னட் ஒரு காரியம் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் சிரிங்க,
நல்ல நகைச்சுவை கலந்த காரியங்களை பற்றி யோசிங்க. அன்பு நிறைஞ்ச காரியங்களை பற்றி யோசித்து பாருங்க. அப்படி யோசித்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்தி கூட ஆரம்பிக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற சோர்வு குறைய ஆரம்பிக்கும்னு அழகா சொல்லுவார். அப்ப இதுல ரொம்ப அழகான ஒரு காரியம் என்ன? எதையுமே மாற்ற முடியும், எதிலுமே ஒரு புது மாற்றம் காண முடியும், பயப்பட வேண்டியதே கிடையாது, எதுவுமே மாற்ற முடியாதது என்று இல்லை. நரம்பியல் பார்வையிலே மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் நாம் மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த அறிஞர்கள் மூளையை 3 பகுதியாக பிரிப்பாங்க. ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்குறப்ப ஆண்ட்ரூ கரன் என்ற ஒரு அறிஞருடைய பார்வையிலிருந்து இன்னைக்கு நிறைய அதை விளக்கம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ முதல்ல மூளையின் மேல் பகுதி நம்ம ஹெல்மெட் மாதிரி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அதில் என்ன இருக்குது? அதில் சிந்திக்கிறதுக்கு, கணக்கு பார்க்கறதுக்கு, வழி நடத்துறதுக்கான எல்லா ஆற்றலும் இங்கே இருக்குது. அப்போ இந்த பகுதி மேல் பகுதி கவனமாக இருக்கணும். அதில் அடி விழுந்துருச்சு, பாதிப்பு ஏற்படுதுன்னா நோய் கொடுமைகள் கூட முடியும். சிகிச்சை முறைகளும் அதில் இருக்குது. அடுத்து உணர்வு கூடங்கள், உணர்வை கட்டுப்படுத்துவது அமிக்தலா போன்ற தன்மைகள். லிம்பிக் சிஸ்டம் அமிக்தலான்னு உள்ள தன்மை உள்ளது நடுவில் இருக்கும். அடுத்து பின்பகுதி, இந்த பகுதி பொடனின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி பக்கம் ரெப்டிலியன் காம்ப்ளெக்ஸ்னு. அது எதுக்கு உரியதுன்னா நம்மை பாதுகாப்பதற்கும் எதிர்ப்பு சக்தி காட்டுவதற்கான அல்லது தப்பித்து போவதற்கான தன்மைகளை உள்ளடக்கிய பகுதிகளையும் கொண்டிருக்கும். அப்ப இந்த மூளைப்பகுதி 3மே சேர்ந்து சீரமைவோடு இயங்க வேண்டும். இதுல ஏதாவது ஒரு பகுதியில பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விபத்துல மேல் பகுதியில் அடிபட்டுச்சுன்னா கணக்கு பார்க்குற கனெக்ஷன்ஸ் குறைவா போகுது, அந்த தொடர்புகள் சில சமயம் குறைவுபட்டுருது. சில நோயாளிகளுக்கு சில பகுதிகளில் ஓட்டை விழுந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, இரத்த கசிவு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா நோய் கொடுமைகள், பின் விளைவுகள் வருகின்றன. அப்ப ஆண்ட்ரூ கரன் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3 பகுதிகளுடைய தொடர்புகளும், இது ஒரு மூளையினுடைய 3 பிரிவு தன்மைகள், இது ஒண்ணா செயல்படணும், சீராக செயல்படணும். அது செயல்படாது இருக்கிற பொழுது பிரச்சனை வருது. அப்ப அந்த செயல்பாட்டுக்கு பல வழிகள் இருக்குது. மருந்து எடுக்கிறது, நல்ல மருத்துவ வல்லுநரை பார்த்து எனக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும்னு அழகா சொல்லுவாங்க. உதாரணமா ஒரு நோய் வந்துருது, இனம் புரியாத சோர்வு வந்துருது, உடனே அதுக்கு என்ன செய்யணுன்றத ஒரு ஆராய்ச்சி வேணும், ஒரு நல்ல வல்லுநரோடு கலந்து ஆலோசிக்க வேணும். அப்ப அவரு அதை என்னன்னு புரிய பார்த்து நமக்கு உதவி செய்வார். அப்படி செய்யறப்ப உடல் கூறு ரீதியாக சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. அப்ப மூளைக்குள் எதுவும் தாக்கம் இருக்கிறதான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை சரி செய்து விடலாம். நம்பிக்கை, மருத்துவத்துறை மூலமாக, மருந்துகள் மூலமாக, அடுத்து பழக்க வழக்கங்கள் மூலமாகவும், சிந்தனை வழியாகவும், அன்பு வழியாகவும், தியானங்கள் வழியாகவும் மாற்றங்களை கொண்டு வர முடியுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை செய்தியை பல வருடங்களாக கொண்டிருந்தாங்க, ஒரு 50 வருடமா கூட. அது இப்பொழுது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு சிந்தனை பக்குவத்தின் வழியாக நிரூபிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. எந்த சூழலிலும் நற்பார்வை, நல்ல சிந்தனை, அதாவது உயர்ந்த உன்னதமான சிந்தனை கொண்டு குணமாக்கி கொள்ளுகிற பொழுது மனத்தின் காயங்களை, மூளையிலும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்னு நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயிற்சி கொடுத்து அப்படி பயிற்சி பெற்றவங்களுடைய மூளை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியில் கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவர்களிடம் குணமளிக்கின்ற வாய்ப்புகள் எப்படி வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ன சொல்லுது? நம்முடைய மூளையினுடைய அமைப்பிலையுமே மாற்றம் வருதுன்னு சொல்றாங்க. எப்படி மாற்றம் வரும்னா, அவங்க காட்டுற அந்த அழகான தன்மை என்னன்னா, அதாவது புது நரம்பு வழி பாதைகள் அமைக்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கிற, அதாவது ஏற்கனவே மூளையில உருவாக்கி இருக்கிற அமைப்பு இருக்குல்ல, அது பலப்படுத்தப்படுகிறது என்று ஜஸ்டின் ஜேம்ஸ் கென்னடி என்ற ஒரு நரம்பியல் வல்லுனர் அழகா சுட்டி காட்டுறார். அப்ப இதுல நமக்கு ஒரு நம்பிக்கை செய்தி வருது. எனக்கு கடந்த காலத்துல எப்படி சூழல்கள் இருந்திருந்தாலும் பரவாயில்ல,
நோய் நான் கண்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஆரோக்கியமான வழிகளை, அது மருந்தில் ஆரம்பிச்சு நல்ல சிந்தனைக்கு வந்து உடல் பயிற்சி மனப்பயிற்சி கொண்டு நான் செயல்படுகிற பொழுது மாற்றங்கள் வருகிறது. இதுக்கு அடுத்து என்ன, இரண்டாவது தன்மையில ஜேம்ஸ் அவர்கள் காட்டுவது ஃபங்க்ஷனல் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, செயல்பாட்டு ரீதியாகவும் விபத்து வந்துடுது, சில பிரச்சனைகள் வருது, நான் ஸ்தம்பிச்சு போயிடுறேன், என்னால் செயல்பட முடியலன்னு வர்ற சூழல்களில் உள்ளவங்களையும் சில பயிற்சிக்கு உட்படுத்துகிறாங்க. நாம் போன சிந்தனைகளில் பார்த்தது போல இந்த மனம் சார்ந்த நடனம், மனம் சார்ந்த பயிற்சிகள், பிரெயின் ஜிம், பிரெயின் டான்ஸ், மூளை சார்ந்த நடன பயிற்சிகள்லாம் சொல்லியிருக்கு. அதாவது எதிர்பக்க தன்மைகளிலே செய்கிற பயிற்சிகள் வழியாகவும் நாம் குணம் கொடுக்க முடியும். அப்போ நோயாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவங்கள சில பயிற்சி செய்ய வைக்கிறாங்க, சில நடனம் ஆட வைக்கிறாங்க, வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த செயல்பாட்டிலுமே ஒரு மாற்றம் வருகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது மூளையிலே எதிர்மறையாக ஏற்பட்டிருக்கிற தாக்கத்தன்மைகளை நல்ல வழிகளிலே பயிற்சிகளை கொடுத்து மருந்துகளை கொடுத்து குணமாக்குவதற்கும் புது வழிகளிலே புது தெம்பு வரவழைப்பதற்கும் அமைப்பு ரீதியாகவும் செயல்பாட்டு அளவிலாகவும். இதுக்கு நம்முடைய சிந்தனையின் அடிப்படையிலே உள்ள ஒரு காரியம் என்னன்னா, நற்பார்வை பழக்க வழக்கங்கள். இது ஒரு தினசரி நடபடியாக மாறணும். ஹேபிட் ஃபார்மேஷன். அப்ப அதுல நம்ம நிறைய நல் விளைவுகளை பார்க்கலாம். மனோபாங்கு உருவாவதற்கு அது உதவியாக இருக்கலாம், குறிப்பாக குழந்தைங்களுக்கு. இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியோடைய நன்மைத்தனம், நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்களுக்கும். இதை பத்தி நான் உங்களுக்கு நிறைய உதாரணங்களை காட்டுவேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வேதாத்ரி போன்ற வல்லுநர்கள் அன்னைக்கே சொன்னாங்க, 80 வயசுக்கு மேலேயும் மூளையில புது மாற்றங்கள் வர முடியும். டாக்டர் கிளாடிஸ் அம்மா அழகா சொன்னாங்க, எனக்கு 102 வயது, ஆனா எனக்குள்ள புதிய செல் பிறக்கிறது, ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக்கிடுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டியுடைய சிந்தனை ஞானம் என்ன சொல்லுது, அதே மாதிரி எல்லா வயசுலையுமே நீங்கள் புது பார்வை கொள்ள தயாராக இருந்தால், நற்பார்வை கொள்ள தயாராக இருந்தால், நற்பயிற்சிகள் செய்ய தயாராக இருந்தால், இயற்கையோடு ஏந்த வாழ்வு வாழ தயாராக இருந்தால், இயற்கை உணவுகளை உட்கொள்ள தயாராக இருந்தால், மனமகிழ்ச்சிக்கு தயாராக இருந்தால், நல்ல எண்ணங்களை உள்வாங்க தயாராக இருந்தால், அன்பு தியானங்களை தியானிக்க தயாராக இருந்தால், அது உங்களுக்குள் புதிய நரம்பியல் பார்வைகளை உருவாக்கும் என்று உறுதி கொடுத்து ஆராய்ச்சியின் விளைவுகளை காட்டுகிறார்கள். நான் எப்போது என்ன பண்ணுவேன்னா, நோய் கண்டிருக்கிறவர்கள், குறிப்பாக மருத்துவர்கள் கைவிட்டுறாங்க, எதுவுமே முடியாது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு கைவிடப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் முதல்ல அவங்கள ஆன்மீகத்துக்குள்ள அறிமுகப்படுத்துவேன். அவங்க தயாரா இருந்தா, இயேசுவின் அன்பில், கடவுள் அன்பில், அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த மதத்தில் இருக்கிற நல்ல தியான முறைகளை செய்ய சொல்லுவேன். அப்புறம் கடவுளோடு அன்பில் ஐக்கியப்பட சொல்லுவேன். குற்றப்பழி உணர்விலிருந்து விடுதலையாகி நல்ல ஒரு முதிர்ச்சியுள்ள ஆன்மீகத்துக்குள் வர வைக்கிறதுக்காக அழைப்பு விடுப்பேன். அப்புறம் மருந்துகள். அப்ப என்ன ஆகும்னா, பலருக்கு அதுல ஒரு புதிய எதிர்ப்பு சக்தி உருவாகுவதை உணர முடிந்தது. நியூரோபிளாஸ்டிசிட்டியினுடைய நம்பிக்கை என்னன்னா, எந்த வயசுலையுமே தாக்கம் இருக்கும், எந்த வயசுலையுமே மாற்றம், ஸ்பீடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு 20 வயது பையனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அவன் குணமாகிற ஸ்பீடு 80 வயசுல இருக்கிற ஒரு தாத்தாக்கோ ஒரு பாட்டியம்மாக்கோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே அங்கேயும் ஸ்பீடு அதிகமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஆராய்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு தருகிறது நமக்கு. அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பக்குவம் அடைந்தவராகவும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தன்மைகளை அடிப்படையா வச்சு இன்னைக்கு நிறைய உளவியல் வல்லுநர்களும் ஆன்மீகவாதிகளும் பயிற்சிகளை கொண்டு வர்றாங்க. நம்ம மத அடிப்படையில நமக்கு நிறைய நல்ல காரியங்களை ஏற்கனவே இயேசு பெருமானின் அடியார்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பங்குல இருக்கட்டும், பயிற்சி பெறுகின்ற கல்வி கூடங்களா இருக்கட்டும், நல்ல நல்ல பயிற்சிகளை செய்வோம். நம்ம நாட்டுல என்ன செய்யறாங்க, இந்தியாவில்
இந்தியாவில இருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். காலையில எந்திரிச்சோன்னே இறைவனை துதிப்பதற்காக நல்ல பஜன்களை பாடுகிறோம். அந்த பஜன் பாடுறதே பார்த்தீங்கன்னா மூளைக்கு நல்லதுன்னு வல்லுநர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல காரியங்களை திருப்பி திருப்பி சொல்றோம். அதனாலதான் இதுல வல்லுநர்கள் காட்டுகிற இன்னொரு மாண்புமிக்க காரியம் என்னன்னா, அது திருப்பி திருப்பி சொல்லப்பட வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும், அது ஆழமாக உள்போகிற பொழுது நல்ல மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. பிஜே ஃபாக் என்ற ஒரு அறிஞர் குட்டி குட்டி பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், டைனி ஹேபிட்ஸ். அதில் மவுயி ஹேபிட்னு ஒரு பழக்கத்தை பற்றி சொல்லுவார். அது என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே பசங்களை பிள்ளைங்களை எல்லாரையும் சொல்லுவார், இந்த நாள் உன்னதமான நாளாக மாறப்போகிறது, இட்ஸ் கோயிங் டு பி a great day. எந்திரிச்சு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு தரையில் கால் ஊன உடனே காலையில் சொல்லணும். இது ரொம்ப சின்ன ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அது மிக அழகான காலை பயிற்சியாக மாற முடியும். அப்ப இதை இன்னும் நம்ம புதுப்பித்துக் கொள்ளலாம். நல் சிந்தனையை நோக்கிய யதார்த்தமான, மிகைப்படுத்தியது இல்லை, யதார்த்தமான நல்வாக்கியமாக இந்த நாள் அழகானதாக மாறப்போகிறது. இந்த நாளில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நம்ம கிறிஸ்தவத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம அப்பா அம்மா, நமக்கு நம்முடைய பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நம்மை ஆன்மீகத்தில் பக்குவப்படுத்தினவங்க எந்திரிச்ச உடனே இறைவனுக்கு நன்றி சொல்லு, இறைவா நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இந்த நாளை கொடுத்த உங்களை போற்றுறேன், இந்த நாளிலே உம்முடைய அருள் என்னை நிரப்பட்டும், உமது அன்பு என்னை நிரப்பட்டும், பரிசுத்தாவியின் வல்லமை என்னை நிரப்பட்டும் நம்ம சொல்லிட்டு நாளை ஆரம்பிக்கிறப்ப அது பசுமை நிறைந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் உடனே ஒரு புதிய நரம்பு வழி பாதை வழித்தடமானது பதிக்கப்படுகிறது, அது மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது, அது ஆழப்படுத்தப்படுகிறது. அது வளர்ந்து வர 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 அது தினமும் அது திருப்பி திருப்பி சொல்லப்படுறப்ப அது மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டு விடுகிறது. அது அப்புறம் என்னன்னா, அந்த வார்த்தை அப்படி நினைச்சா போதும், உடனே அது ஒரு புது தெம்பை தருவதாக மாறிவிடும். இப்போ குணமளிக்கிற நேரத்தில் நோய் கண்டு காயமடைந்து அதில் சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இந்த வார்த்தைகளை அவங்க ஆயிரக்கணக்கான முறை திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. அதை அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறப்ப நோய் எதிர்ப்பு சக்திகளும் புத்துணர்ச்சியும் பலமும் அவர்கள் புது வழியிலே விரைவாக குணமாவதற்கு கூட அது உதவுகிறது. அப்ப நரம்பு வழி வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப நல்ல ஹார்மோன்கள், டோபமின் போன்ற அருமையான ஹார்மோன்கள் நமக்குள் சுரக்க ஆரம்பித்து எதிர்மறையான ஹார்மோன்கள் லெவலை குறைச்சி விட்டுரும். அப்ப இன்னும் எதிர்ப்பு சக்தி நம்மை அது பலப்படுத்தி விடுகிறது என்று சொல்வார்கள். அப்ப இன்னைக்கு மருத்துவர்களும் நரம்பியல் வல்லுநர்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த முயற்சி செய்யறாங்க. இந்த அடிப்படையில் எந்த வயதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நோய் கண்டவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல மருத்துவர் ஒருங்கமைந்த குணமளிப்பு முறையை கொண்டிருப்பார். நல்ல ஒரு ஆன்மீகவாதி, நல்ல ஒரு கிறிஸ்தவர் இந்த ஒருங்கமைந்த சுய கவனிப்பு, சுய பலப்படுத்துகின்ற ஆன்மீக முயற்சிகளை கொண்டவராக இருப்பார். அதனாலதான் உறவில் மேம்படுவதற்காக பெற்றோர்கள், தம்பதியர்கள் நமக்குன்னு சில வார்த்தைகளை, உங்க வாயிலிருந்து நல்ல நல்ல வார்த்தைகள் வரணும். காலையில பிள்ளைங்கள் எவ்வளவுதான் பிரச்சனைக்குரியவர்களாக இருந்ததா நீங்க நினைச்சிட்டாலும் அவங்கள சந்திக்கிறப்ப அவர்களை வாழ வைக்கக்கூடிய அன்பு நிறைந்த அருள் நிறைந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லணும். அவங்க பார்க்கும் வண்ணம் சில இடங்கள்ல எழுதி வைக்கணும். உங்களுக்கு சமாதானம், என் அன்பில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நண்பர்கள் என்றேன். அப்ப கடவுள் பெயரிலே இப்படி நல்ல காரியங்களை நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை அவங்க பயிற்சி பெறுவதற்காக திருப்பி 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 அதை ஞாபகப்படுத்துகிற சில உத்திகளை நீங்கள் கையாள வேண்டும். நல்ல படங்களை பார்க்க வைக்கணும். இயேசு பெருமானுடைய அன்பு உருவம், அன்னை மரியாளுடைய அன்பு உருவம், நல்ல புனிதர்களுடைய அன்பு உருவம், இயற்கை காட்சிகள், இது எல்லாமே மனதை அப்படியே உருவாக்கிட்டே போறப்ப, வாழ்வின் சவால்கள் வர்றப்ப சமநிலை இழந்து கீழே போயிட மாட்டோம் டுபுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஒரு புது தெம்பு கிடைக்கும். அதனால இன்னைக்கு நமக்குள்ளேயே இறைவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஐன்ஸ்டைனுக்கு அதனாலதான் விசுவாசம் திரும்ப வந்துருச்சு. இறைவா நீங்க எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு உன்னதமா இருக்குது,
உன்னதமான ஆண்டவரை, சங்கீதக்காரன் பாடுறான், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஏன்னா அவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. என் மூளை நரம்பு மண்டலங்களை பார்த்தாலே நான் வியந்து போய் சொல்லிக்கிட்டேன், எனக்குள்ள எவ்வளவு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தையில நான் மகிழ்ச்சி பெற்ற முடியும். ஒரு நல்ல ஒரு சிந்தனையில நான் குணம் பெறுவதற்கான முதல் பாதையை அமைத்து விட முடியும். இந்த நம்பிக்கையிலே நிறைய நல்ல வார்த்தையை பேசுங்க, அன்பு வார்த்தையை பேசுங்க. அன்னை மரியாளை போல அருள் நிறைந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே மறந்து விடாதீர்கள், எல்லா நிலையிலும், எல்லா வயதிலும், எந்த சவால் வந்தாலும், எந்த நோய் வந்தாலும், நமது மூளையையும் உடலையும் நரம்பு மண்டலத்தையும் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க முடியும், குணம் பெற்று கொண்டே இருக்க முடியும். மக்கள் குணம் பெற வழிகளை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்க முடியும். இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து வளர, உங்களையும் புதுப்பித்து கொள்ள, தெரிந்து கொள்ள, பிறரையும் தெரிய வைக்க, உற்சாகம் பெற, தாராளம் பெற நல்வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க என்கிட்ட அரை மணி நேரம் பேசுனீங்க, அதுல குறைஞ்சது 15 தடவை இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறீங்க. இதை மாத்திக்கலாம். எனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு புரிந்து கொள்ளணும், என்ன எதிர்மறையான தன்மைகள்னு புரிந்து கொள்ளணும், அதுக்கு மாற்றாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த போராடுகின்ற ஓடுகின்ற உலகிலே அங்கலாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கு. திறனாய்வு செய்து கெட்ட காரியங்களை சரி செய்து கொள்ள எடுக்கிற முயற்சிகளும் பலன் தருது.